தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 20 தொகுதிகள் சற்று முன் ஒதுக்கப்பட்டன. தேர்தல் செலவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சற்று முன் 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தேர்தல் செலவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நூலிலையில் வெற்றி பெற்ற கூட்டணியாகும். அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர் திருமாவளவன். கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகள் வழங்கப்பட்டன. 4இல் வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் இந்த முறை 20 தொகுதிகள் கேட்கின்றது. குறைந்தது 12 தொகுதிகள் எதிர்பார்க்கின்றது. ஆனால் திமுகவோ 3 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என்று கூறுகிறது. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அணி மாற தயாராகி வருகிறார். அதிமுக மூத்த தலைவர் வைகை செல்வன் சமீபத்தில் திருமாவளவனை சந்தித்து பேசினார். அதே நேரத்தில் திருமாவளவனும் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுகவை விலகுமாறு அவர் மறைமுகமாக கூறி வருகிறார். அதற்கு காரணம், பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி வந்தால் திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வர தயார் என்பதாகும். இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கியுள்ளார். அதிமுக கூட்டணியில் திருமாவளவன் இடம்பெற்றால் 20 தொகுதிகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடும் வேட்பாளர்களுடைய தேர்தல் செலவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சற்று முன் 20 தொகுதிகள் ஒதுக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனுக்கு தூதுவிட்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.